اللهم لا إله إلا أنت. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று அத்-தவ்வாப், மக்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அல்-கஃபார், பாவங்களை மன்னிக்கக்கூடியவர். அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களை ரப்புல் ஆலமீன் ஏற்று அவர்கள் தௌபா செய்து முன் வருவார்களேயானால் தங்களுடைய பாவங்களை விட்டும் விலகி திருந்தி வாழ்வதற்கு அவர்கள் முயற்சிப்பார்களேயானால் அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதற்கு பெயர்தான் அத்-தவ்வாப், தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். அப்படியானால் தௌபாவுக்கான சந்தர்ப்பங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பான். எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பம் அமையாது. பாவத்தில் மூழ்கி கிடக்கிறவங்களுக்கு, எப்பவுமே பாவத்தையே செஞ்சு கொண்டிருக்கிறவர்களுக்கு, தவறான நடத்தையிலே இருக்கிறவங்க, திடீரென தான் அந்த வாய்ப்பு அமையும். யாருடைய துவாவின் மூலமாக அமையலாம், அல்லது அவருடைய மனசு திருந்துவதன் மூலமாக அவருடைய மனதில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் பொழுது. பல சமயங்களில் ஏதாவது வியாதி வந்துருச்சுன்னு சொன்னால் மாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா கல்புல மாற்றங்கள் ஏற்படும். இது மாதிரியான சூழல்களை அல்லாஹ் உருவாக்கி தருகிறான், மக்கள் தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக. தௌபா செய்யும் பொழுது பாவம் செய்பவர்கள் தௌபா செய்வார்கள். உலகத்துல யாரும் பாவம் செய்யாதவர்கள் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குல்லு பனி ஆதம கத்தாவ், எல்லாருமே குற்றம் புரிபவர்கள் தான். ஆனால் பாவம் செஞ்சுட்டு யார் தௌபா செய்யறாங்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். இன்னைக்கு பாவம் செஞ்சுட்டு தௌபா செஞ்சுட்டா நாளைக்கு ரெண்டாவது பாவம் செஞ்சிருவோமே அப்படின்னு யோசிச்சு தௌபாவை விடக்கூடாது. மொத்தமா செஞ்சுக்கலாம், எல்லா பாவத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு சேர்த்து மொத்தமா தௌபா செஞ்சுக்கலாம். 40 வருஷத்துக்கு பிறகு ஹயாத்தி என்னன்னு தெரியாது, யாருடைய நிலைமை என்னன்னு தெரியாது. இது ஹோல்சலா கேட்கிற தௌபா இல்லை. பாவங்கள் நடக்கலாம், தௌபா செஞ்ச பிறகும் கூட செய்யக்கூடாதுதான் பாவம். ஆனாலும் மனிதனுடைய பலகீனம், தௌபாவுக்கு பிறகும் கூட பாவம் நடக்கலாம். அதுக்காக தௌபா செய்யாம இருக்கிறது முறையல்ல. இன்னைக்கு பசி வந்துச்சு சாப்பிட்டோம், ஆனா நாளைக்கு பசிக்குமே அதனால நாளைக்கு சாப்பிட்டுக்கோங்கன்னு இருக்கிறது. இன்னைக்கு பசி வந்தா இன்னைக்கு சாப்பிடுவோம், நாளைக்கு பசி வந்தா நாளைக்கு சாப்பிடுவோம். எப்போவெல்லாம் பசிக்குதோ அப்போவெல்லாம் சாப்பிடுவோம். அதே மாதிரிதான் தௌபாவும், பாவம் நடந்தால் தௌபா செய்ய வேண்டும். அது மொத்தமா செஞ்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். தௌபான்றது தௌபாவுக்காக வேண்டி அல்லாஹ் வாசலை திறந்து வைத்து அல்லாஹ் இந்த அளவுக்கு ஏற்பாடுகளை செய்கிறான். ஹதீஸிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வஹ்ஷி என்கிற நபர், ஆரம்பத்திலே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரொம்ப காலத்துக்கு பிறகு, மக்கா வெற்றிக்கு பிறகுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். வஹ்ஷி யாரு தெரியுமா? உஹது யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அந்த யுத்தத்தில். அதிலே ஒருவர் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்டதுண்டமாக கேவலமான முறையிலே அவர்களுடைய ஈரடியெல்லாம் கடித்து வெளியே துப்பினார்கள். அந்த அளவுக்கு அவர்களை கோரமாக ஷஹீதாக்கினார்கள். அந்த ஷஹீத் ஆக்குவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த வஹ்ஷி. பின்னால் சென்று அவரின் மீது அம்பு எறிந்தார்கள். அந்த வஹ்ஷி என்பவர் தான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்ச்சாவை கொலை செய்தார்கள், ஷஹீதாக்கினார்கள். ஆனால் அந்த வஹ்ஷி அது வரைக்கும் இஸ்லாத்துக்கு வரல, அதுக்கு பிறகும் இஸ்லாத்துக்கு வரல. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு மக்காவெல்லாம் இஸ்லாமிய நாடாக மாறி போச்சு. பலரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அங்கே இருக்க முடியாது. கடைசியாக அவர் என்ன செஞ்சாரு? தாயிஃபை நோக்கி ஓடினார். அப்பவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகவோ அல்லது வேறு நபர்களின் மூலமாகவோ வஹ்ஷிக்கு தாவத் கொடுக்கப்பட்டது. ஏப்பா நீ ஓடிக்கிட்டே இருக்கிற, எவ்வளவு நாளைக்கு ஓட போறேன்? ஓடிக்கிட்டே இருந்தா ஓடிக்கிட்டே இருக்கலாம், மௌத் வரைக்கும் ஓட வேண்டியதுதான். ஒரு நாள் திரும்பி வந்துதான் ஆகணும். ஏன் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கூடாதான்னு. நானா இஸ்லாத்தையா ஏற்றுக்கொள்ளவா? அல்லாஹ் எப்படி என்ன மன்னிக்க போறான்? நான் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யார் கொலை செய்து விட்டு இணை வைத்து விட்டார்களோ இவா ஆப்பலகும் அல்லாதா வயக்லுது ஃபீஹி முஹானா, பன்மடங்காக அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதாக நான் கேள்விப்படுகிறேனே. பிறகு எப்படி எனக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கும்? நான் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அவன் மறுதளிக்கிறான். அந்த சமயத்திலே அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி வைக்கிறான். அதற்கு அடுத்ததாகவே இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன், எப்ப எல்லா குற்றமும் செஞ்சாலும் அவனுக்கு வேதனை உண்டு. ஆனாலும் யார் தௌபா செய்தார்களோ, ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தார்களோ அவர்களை தவிர அவர்களுக்கு தௌபா உண்டு என்பதை அல்லாஹ் அங்கே ஊர்ஜிதப்படுத்துகிறான். அந்த வசனத்தை கேட்டு கூட வஹ்ஷி என்ன சொன்னார் தெரியுமா? அப்படியா, ஈமான் கொள்ளணும், அதுக்கு பிறகு நல்ல அமல் செய்யணும்,
நிறைய அமல் செய்யறதுக்கு நமக்கு எங்க சாத்தியப்பட போகுது? அதெல்லாம் சாத்தியப்படுமா? இவ்வளவு பெரிய நிபந்தனைகளை வச்சு நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க கூப்பிடுறீங்களே, அது எனக்கு எப்படி முடியும்னு தெரியலையேன்னார். ஆனாலும் அல்லாஹ் விடவில்லை. அல்லாஹ் திரும்பவும் ஒரு வசனத்தை இறக்கி வைத்தார். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. இணை வைக்கப்படுவதை மட்டும்தான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அதை தவிர எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். லிமன் யஷா, அவன் நாடியவர்களுக்கு. தௌபா செய்யாவிட்டாலும் கூட பெரும்பாவம் செய்துவிட்டு தௌபா செய்யாமல் இருக்கக்கூடாது. அப்படி தௌபா செய்யாவிட்டால் கூட தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்கிற வசனத்தை வஹ்ஷிக்காகவே அல்லாஹ் இறக்கி வைத்தார். அதை பார்த்துட்டு அவர் சொன்னாரு, இமை யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் மன்னிப்பு கிடைக்கும், எனக்கு அந்த நாட்டத்துக்குள்ள நான் வருவனா இல்லையான்னு. இப்படி ஒவ்வொரு வசனமாக இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனாலும் பக்தி பின்வாங்கி கொண்டே இருக்கிறார். ஆனாலும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் விடவில்லை. திரும்பவும் இறங்கிச்சுக்குள் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. தங்களுடைய நஃப்ஸுக்கு அநீதி இழைத்துக் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசையாக வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்கிற வசனம் இறங்கியது. அப்ப சொன்னார், வாசி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்தார்கள். நீங்கள் தானே ஹம்சாவை கொன்றவர்கள் என்றெல்லாம் கேட்டார்கள். ஆமாம் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு முடியவில்லை. கொஞ்சம் உங்க முகத்தை திருப்பி வச்சுக்கோங்கன்னு சொன்னார். ஏண்டா அந்த சமயத்தில் நடந்த கோர சம்பவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதில் இன்றும் நினைவில் இருந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் கூட அல்லாஹ் அவருக்கும் தௌபாவுடைய பாக்கியத்தை கொடுத்தார். பெரிய குற்றம், பெரிய கொலை, சாதாரணமான கொலை அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் இஸ்லாத்தை ஏற்ற பிறகும் கூட முன்னால் வருவதை அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய குற்றமாக இருக்கும். ஆனாலும் இவ்வளவு பெரிய இரத்த வெறியில் இருந்தவர்களுக்கும் கூட அல்லாஹ் தஆலா தௌபாவுக்கான வாசலை திறந்து வைக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். அதனால தௌபாவுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். காலங்கள் கடந்து கொண்டே இருக்கும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் தான் ஆசிரத்திலே வெற்றியை பெற முடியும். அப்படி இருக்கும் பொழுது நாம் காலம் தாழ்த்தும் பொழுது தௌபாவுக்கான பாக்கியம் கிடைக்காமல் போய்விடலாம். நாம் அதற்கு முன் வரும் பொழுது அல்லாஹ் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறான். தௌபாவுக்கான நிபந்தனை என்னவென்றால், முதலாவது எப்பொழுதும் தௌபாவுக்கு பிறகும் பாவம் நடக்கும் என்றாலும் கூட தௌபா செய்யும் பொழுது இப்ப தௌபா செஞ்சிருவோம், பார்த்துக்குவோம், தேவைப்பட்ட நாளைக்கு இந்த பாவத்தை செய்ய வேண்டியது ஏற்படுத்தினா செஞ்சுக்கிடுவோம், வட்டி வாங்க வேண்டிய ஏமாற்ற வேண்டியிருக்கு, அப்படி சொல்ல வேண்டியிருக்கு, இது வேண்டியிருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு தௌபா செஞ்சு அதுக்கு தௌபா கிடையாது. தௌபா செய்யும் பொழுது மனதுல உறுதியாக இருக்கணும். தான் செஞ்ச குற்றத்தின் மீது பயமும் கைசேதமும் இருக்கணும். நான் செஞ்ச குற்றம் எவ்வளவு கொடியது என்கிற பயம் இருக்கணும். அதில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்தாங்க ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், நான் நோன்பு வச்சுட்டு ரொம்ப மோசமான காரியத்தை செஞ்சுட்டேனே அப்படின்னா, நான் ரொம்ப மோசமான காரியத்தை செஞ்சுட்டேன். அப்படி கைசேதப்பட்டு கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அப்படி என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. ரொம்ப மோசமான காரியத்தை என்ன காரியம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, நோன்புடைய நிலையிலே மனைவிக்கு முத்தமிட்டு விட்டேன்னு சொன்னாங்க. வேற யாருக்கும் முத்தமிடல, மனைவிக்கு தான் முத்தமிட்டாங்க. நோன்பு வச்சுட்டு முத்தமிட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு புரியாது. ஆனாலும் அவர்களுக்கு நோன்பாக இருக்கும் நிலையிலே மனைவியிடத்திலே சென்று இந்த காரியத்தை செஞ்சது அவர்களுக்கு ஒரு பெரிய கொடூரமான குற்றமாக தெரிந்தது. அது அவர்களுடைய மனதை தாக்கி, இது பாவத்தின் மூலமாக, பாவம் என்று நினைத்ததன் காரணமாக, அது குற்றம் இல்லைதான், ஆனாலும் இது எனக்கு பாதகத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்கிற கைசேதம், என்ற கவலை, என்கிற பயம், அது முதலாவது இருக்க வேண்டும். நாம் செஞ்ச பாவம் எவ்வளவு பெரிய பாவம், வயசு காலத்தில் பாவம் செஞ்சிருக்கலாம், தவறுகள் நடந்திருக்கலாம், அது கடந்து போயிருக்கலாம். ஆனால் இப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றாக ஞாபகத்திற்கு வரும். இதையெல்லாம் நினைவுபடுத்தி நாம் தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான். தௌபாவுடைய விஷயத்திலே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒரு தௌபாவுடைய துவா, ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ரப்பே, நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம். நீ மட்டும் கிருபை செய்யவில்லையானால், பாவங்களை மன்னிக்கவில்லையானால் நாங்கள் நஷ்டவாளிகளாகி விடுவோம் என்கிற துவா. நாம் அனுதினமும் அந்த துவாக்களை ஓதி அதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இரண்டாவதாக, பாவத்தை நினைத்து வருந்தி அதற்காக வேண்டி சலாத்து தௌபாவுடைய நஃபில் தொழுகை 2 ரக்காத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஒருவர் பாவம் புரிந்து விட்ட பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நன்கு ஒழு செய்யுங்கள், ஒது செய்து விட்டு 2 ரக்காத் தொழுங்கள்.
நீங்கள் அப்படி தொழுகும் பொழுது அந்த தொழுகை தௌபாவுடைய தொழுகையின் மூலமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய குற்றம் குறைகளை பாவங்களை மன்னிப்பதற்கு போதுமானவன். எனவே இது போன்ற நடைமுறைகளை நாம் ஏற்படுத்தி கொண்டால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான். நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்தருள்வானாக, பாவங்களை விட்டும் பாதுகாத்தருள்வானாக. அல்லாஹு யௌஃபிக் வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.